விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியல். நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க. எவ்வளோ நிலம் இருந்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டா தான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸில் தான் அந்த அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே தவிர இதுதான் உண்மை. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம். கூட்டுறவு சங்கத்திலிருந்து வந்த செய்தி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் டீ கல்லேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் மூலமாக ஒரு செய்தி, 1/5/2025 முன் பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகள் 162 பேருக்கு கடன் தள்ளுபடி இன்று வரை செய்யவில்லை என்ற ஒரு செய்தி. இன்னொன்று, தலையாம்பள்ளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வங்கி, அதாவது PASCP, அது ஆங்கிலத்தில் இருப்பது, நான் தமிழில் சொன்னேன். 1/5/2025 முன் வாங்கிய கடன் 379 சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யவில்லை என்ற செய்தி. இது ரெண்டு சொசைட்டி பார்த்து சொல்றேன். இப்படி பல சொசைட்டிகளில் கடன் இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை, பாதிக்கிறோம் என்கிற விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் கூட்டுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த சபையின் மூலமாக விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இல்லை இன்னொரு அறிக்கை வரும், எல்லாமே நாங்கள் சொன்னபடி தள்ளுபடி செய்வேன் என்று அமைச்சர் அவர்கள் பதிலோரிலே சொல்வாரா என்று நான் எதிர்பார்க்க இருக்கலாம். ஒரே விவசாயிகளால் பெறப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்க்கடன்கள் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல குடும்ப உறுப்பினர்களால் பெறப்பட்ட கடன்கள் $1,13,745 நபர்கள். அதில் அண்ணன் சொன்னது அதில் கவர் ஆகும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது அதெல்லாம் தேதி இதெல்லாம் சொல்லல. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளே வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடியும். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி. அதனால தான் சொல்றேன் நான். முதல்வர் தேர்தல் அறிக்கையில் கூறியதை அனைத்தையும் நிறைவேற்றுவார். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடும் பொழுது ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனோ ஒரு அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சட்டசபையில ஒரு மானிய கோரிக்கையில இந்தந்த திட்டங்களை எப்பொழுது செய்யலாம்னு கேட்கலாம். தேர்தல் அறிக்கையில செய்வதை நீங்க செய்யாம விட்டுட்டீங்க, செய்வீங்களா? அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் வெல்வோம் சொல்ல திமுக விவசாய கடனை பத்தி பேசவே இல்லை, நாங்களும் சொல்ல முடியும். ஆனால் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் விவாதங்கள் மானிய கோரிக்கை ஒட்டி அவர் பதிவு பண்ணிட்டாரு. தேங்காய் விவசாயிகளை பத்தி பதிவு பண்ணாரு. ஒவ்வொரு திட்டங்களும் 3 மாசம் தான் வந்திருக்கும். இப்ப வரைக்கும் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேர்தலுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணான்னு ஒரு மாபெரும் அறிவிப்பை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விவசாய சங்கங்கள் வந்து கோரிக்கை கொடுக்கும் பொழுது அவங்க சொன்னது 75,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேல கொண்டு போய், முன்னாடி 35,000 இருந்துச்சு, அதை 75,000 ரூபாய் மாத்த, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினவங்க 75,000 ரூபாய் மாத்த சொல்லி 40,000 ரூபாய் நேற்று வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. படிப்படியாக எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை தேங்காய் விவசாயிகள் உட்பட எல்லா விதமான படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிறதை பதிவு செய்கிறோம். விமர்சனம் பண்ண மாட்டோம்னு சொல்லிருக்கிறார். சிலவைகளுக்கு நாளாகும், அது இல்லைன்னு மறுக்கல. விவசாய கடன்றது எப்பொழுதுமே வந்த உடனே தள்ளுறதா விவசாய கடன். இதுக்கு வந்து நாட்கள்லாம் கிடையாது. நான் என்ன கேட்டேன், 3 முறை நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, 4வது முறை இது முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு ஏதாவது ஆலோசனை வைத்திருக்கிறீங்களா, அறிவிக்க போறீங்களா? அந்த விவசாயிகள்லாம் கேட்கறாங்க, அவங்களுக்கு எப்படி நாங்கள் மக்கள் பிரதியாக என்ன பதில் சொல்றது? இப்ப நாங்கள் அசம்பிளி முடிச்சுட்டு போன உடனே கேட்பாங்க, எங்க சட்டசபையில் கேள்வி கேட்டீங்களா, முழுசும் தள்ள போறாங்களா, இல்ல இவ்வளவு ஒரு சொசைட்டிலேயே 200 பேர் 300 பேர் தள்ளுபடி இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லுமா, நாங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? அது உண்டா இல்லைன்றதான் என்னுடைய கேள்வி. பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் அரசியல் இல்லைங்கிறாங்க. அவர் பேசுறது எல்லாமே அரசியலுங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும். அதாவது நான் பதிவு பண்ணிட்டேன், எங்களுடைய முதலமைச்சர் சொன்னதை செய்வார். தேர்தல் அறிக்கைகளில் படிப்படியாக எல்லாம் சரி செய்யப்படும், சொன்னதை செய்வார்னு சொல்லிட்டோம்.
ஆனால் ஒரு வேகமாக விவசாயிகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உரையை கொடுக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது, அமைச்சரா இருக்கும் பொழுது அண்ணன் தான் விவசாயி மேல குண்ட சட்டத்தை போட்டு கைது செய்ததோ அவர் தான். அப்ப விவசாயிகள் மேல நாங்க குண்ட சட்டை போடக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. அதனால நாங்கள் எப்பொழுதும் விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம். அவர்களுக்கான உரிமைக்காக நாங்கள் நிற்போம். விவசாயிகளுடைய நிலத்தை காவல்துறையை வைத்து எடுக்கக்கூடிய மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை நடந்த மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அந்த செயலை நாங்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டோம். நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக நாங்கள் நிலைநாட்டுவோம் பதிவு பண்றோம். முந்தைய ஆட்சி காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் லஞ்சமாக பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது. இவ்வரசு அமைந்த பின்னர் அதை களைவதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 19/7/2026 அன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். கடந்த தலைவர் அவர்களே, காலையிலிருந்தும் இதற்கு முன்னதாக நடந்த மானிய கோரிக்கை எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் பேசி முடியும் வரை இருந்து சபையினுடைய முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் நல்கி வருகிறோம். நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். இந்நிலையில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஆட்சியில் 50 ரூபாய் 60 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மன்னிக்கிறோம், வர்றேன் எடுத்துடலாம் சார். பேசலாம், அப்புறம் என்ன இருக்கு அதுல. ஆக இப்பொழுது அவர் தஞ்சை இல்ல, நான் கான்ட்ரோவர்ஸா சொல்ல பிரதர், கான்ட்ரோவர்ஸா சொல்ல. தஞ்சை மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது நேரடியாக கேட்கிறார். அப்பொழுதும் நாங்கள் 50 ரூபாய் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். இது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எங்கள் ஆட்சி லஞ்சம் என்று பதிவு செய்கிற நீங்கள் உங்கள் பேச்சு இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா, அல்லது அவர் பேச்சை அவை குறிப்பிட்டு நீக்க தயாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்ளுங்கள். இதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை களைவதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா உறுப்பினர்களும் சொன்னார் 40 ரூபாய் 50 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டது கடந்த கால ஆட்சியில் சொன்னார். அவர் நேரடியாக ஆய்வுக்கு சென்ற போது இப்போதும் அங்கு வாங்கப்படுகிறது என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் நீங்க பேசும்போது நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேல போயிட்டு இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். விவசாயிகள் கிட்ட இருந்து 40 ரூபாய் கொள்முதல் செய்யும் பொழுது வாங்கியது உண்மைதான். நம்ம பூண்டி கலைவாணன் கூட ஒரு பேட்டிலேயே சொன்னார். அதை அப்ப பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்ப அவருக்கு பதிலுரையில அதுக்கான தீர்வு என்னன்னு கொடுக்க போறாரு. அதாவது இது எந்த அரசு கொண்டு வந்தது, யாரு செஞ்சாங்க, இவங்க பண்ணாங்களா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவரு ஒரு நிமிஷம் அவரு இது அரசியல் மேடை அல்ல, விவசாயிகள். ஒரு நிமிஷம் அண்ணன் சீனியர் எங்களுக்கு தெரியும். விவசாயிகள் இன்னைக்கு தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வாங்கினாங்க, அது அரசியல் மேடையில் வச்சுக்கலாம். சட்டசபையில மரபு மீறி நாங்க பேசல. அதுக்கு தீர்வு இப்பயும் தொடர்கிறது. அதுக்கு தீர்வு என்ன செய்ய போனுங்கிறத அமைச்சர் சொல்லுவாரு. டெலிகாஸ்ட்ல இருக்கு, நீங்க சொன்னது போயிடுச்சு. அவர் என்ன லஞ்சம்னு சொன்னாரு. லஞ்சம் இல்ல, 50 ரூபாய் செலவு பண்ணு சொன்னாங்க. இப்பவும் 50 ரூபாய் செலவாகும்னு அவரே சொல்லியிருக்காரு. மாண்பு அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல வேண்டியது மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லும்போது இந்த ரூபாயை அரசு சார்பாக கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அதை பெறாத அளவுக்கு செய்வோம் சொல்லுங்க. நீங்க வாங்க அதை வேணா சொல்லாம தவிர கடந்த கால ஆட்சியில் லஞ்சம் இப்ப நீங்களும் தான் 50 ரூபாய் வாங்கணும் நம்ம அமைச்சரே போய் நேரடியாக விசாரிச்சு வந்து. விவசாயிகளுடைய பிரச்சனை இது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அரசியல் தலையீடு கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கு. அந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடாமல் எந்த கட்சி சாரு கூடாது. அது டிவிகேவோ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய முதலமைச்சர் கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் கொள்முதல் நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி 40 ரூபாய் 50 ரூபாயும் கூடிய சீக்கிரத்துல இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான தீர்வை அமைச்சர் சொல்லுவார். நீங்க நாங்க பாட்டு 7 தானே இருக்கணும், எங்களையான சேர்க்கிறீங்க. அதுல எந்த கட்சியா இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு எதுக்கு எங்க பேரை சொல்றீங்க நீங்க? பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும்
நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம். பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணி கூடும். வணக்கம். கடந்த சட்டமன்றங்களில் நடந்த நிகழ்வுகள் நன்றாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2001 காலகட்டத்திலிருந்து 20 வினாக்களுக்கு விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் 3-4 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகள் கடந்த காலங்களில். நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு தினமும் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம், எனக்கு மட்டும் 2 கேள்விகள் வரும். மற்ற அமைச்சர்களுக்கு வரும். நான் சொல்றது 2001 2006 இன்று வரை 2006 வரை 26 வரை. ஆகவே கொஞ்சம் இதில் கவனத்தை எடுத்துக்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது பரவலாக எல்லா உறுப்பினர்களும் கேட்கொண்டு வரும். துணை கேள்விகள் கேட்கின்ற சூழ்நிலை ஏற்படும், அதாவது சப்ஜெக்ட்ல. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் விடையளிப்பதிலிருந்து இந்த சட்டமன்றத்தை இருக்கிற அந்தந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்கறாங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. மனசாட்சி இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டுல மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நலம் கொடுத்த விவசாயிக்கும் விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டா கொடுக்கறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்எல்சி கொடுக்கிற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறம்பான தகவலா தான் இருக்கும். சிஎஸ்ஆர் எவ்வளவு ஃபண்ட் அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளதான் பண்ணிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த என்எல்சி நிறுவனத்தை பத்தி உண்மையாவே நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து அவங்க ஒதுக்காம நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிக்கிறவரு. கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க இன்னைக்கு சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்ப வந்திருக்கு, 3 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி நீங்க கேட்ட மாதிரி நாங்க போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கமிட்டி இப்ப போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வரும். கண்டிப்பா யாருக்கும் எதிராக நாங்க நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டா இருப்போம். அதே என்எல்சி நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும். ஏற்கனவே பாருங்க, பேரவைத் தலைவர் முறையில் இருங்க இந்த கொள்கை விளக்க குறிப்பை 5 நாட்களுக்கு முன்பாக அனுப்புங்கள் என்று கூட நான் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நான் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்பதாக அனுப்புங்கள் என்று மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படிதான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள். இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறேன். பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சிவகாசி தொகுதி பத்தி பல பிரச்சனைகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயங்கள் எதிர்கட்சி எல்லாம் பண்ணாங்க. அதாவது பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி பெரிய ஒரு மக்களுக்குள்ள அவங்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இதனால ஒரு 6 உயிரிழப்பு நடந்தது. உயிரிழப்பு நடந்தப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் யாருமே கேள்வியே கேட்கல. யாரும் அங்க கிரவுண்ட்ல யாருமே இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் தான் அவங்களுக்கு 4 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு துணையா இருந்தவர் அவரு. ஆனா அதுக்கப்புறமும் அதை சரி பண்றதுக்காக விதிமீறலோட ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 177 இடத்துல நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆய்வை
சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு ஆய்வை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி எல்லாரும் மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் போய் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் வந்து பண்ணி மக்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால சிவகாசி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது தான், எல்லாமே நல்லபடியா திறந்து நீங்க எல்லாரும் சந்தோஷமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அதை நான் பதிவு பண்றதுக்காக நான் இங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஏதோ சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுக்கூடியவர்களாம் அப்படி சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய பிம்பத்தை இங்கே உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். உள்ளபடியே இங்கே இருக்கக்கூடிய நிலைமை பட்டாசு தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரசு நானுடைய அரசியல் காரணங்களுக்காக சொல்லவில்லை. நாங்களும் போராட்டம் பண்ணோம். எதிர்க்கட்சியில் இருக்கவங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது என்பது ஜனநாயகத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. நாங்கள் மட்டும் கிடையாது, நாங்கள் போராட்டம் பண்ணதுக்கு பிறகும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உண்ணாவிரத போராட்டங்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் பொதுவாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏஐடிசியோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சர்வகட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே அதை கலந்து கொண்டு அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். விதிமுறைகளை மீறி இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலை மீதும் நடவடிக்கை எடுப்பதை குறித்து யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் முறைப்படி விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே ஆய்வு என்ற பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சில்லறை விற்பனையாளர் பட்டாசு தொழில் ஏற்படக்கூடிய விற்பனைகளிலே இன்றைக்கு ஆய்வு என்ற பெயரில் நீங்கள் போய் நடத்தக்கூடிய காரணங்களாலே ஒட்டுமொத்தமாக இந்த பட்டாசு தொழில் இன்றைக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. நீங்க அடுத்த மழைக்காலம் வரப்போகிறது. மழைக்காலம் வந்தால் இந்த தொழிலை நீங்க நடத்த முடியாது. தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போதே அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பிலே இந்த உற்பத்தியை அவர்கள் செய்தால்தான் தீபாவளிக்கு அவர்களாலே பொருள்களை கொடுக்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் அங்கே அது நடைபெறவில்லை என்பதைத்தான் நான் அரசிற்கு கவனமாக கொண்டு வந்தேனே தவிர, இது இந்த தொழிலை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பட்டாசு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை என்ற காரணத்திற்காகத்தான் எதிர்க்கட்சிகள் இதற்கான அனைத்து ஜனநாயக வழியிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்து வைக்கணுமே ஒழிய இதில் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனா அதை நம்ம சால்வ் பண்ணக்கப்புறம் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது தான் என்னோட கேள்வியாகவே இருக்கு. எல்லாரையும் நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தொழிலாளர் நலத்துறை அவர்கிட்டையுமே பேசி 2 மணி 3 மணி மேல இருக்க அரசாங்கத்திட்டையும் நம்ம பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதனாலதான் இங்க வந்து அரசியல் பூத்தப்படுது, இது அரசியல் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை நான் இங்க வச்சுக்கிறேன். அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்றி ஒரே சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும், அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால வந்து எல்லாரும் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியா, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது 1 மாதத்துக்கு 1/2 மாதத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறையா கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் மாட்டேன், ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை. இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உணவு வச்சிங்க இன்னைக்கு ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. நான் உறுப்பினருக்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்தி என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். விவசாயத்துறை மானியருக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம
ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்கு தான் அது தெரியுது. அதனால அதாவது என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்துல சன்ன நகர் அரிசியை நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்ல வரல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாயை தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இதை இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்னநகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்ல பேப்பர் பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கு. அதே போல விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கிருந்து போடல. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதுல சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால விவசாயிகள்லாம் ரோட்ல வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கிருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சிருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. உறுப்பினர் காமராஜ் அப்படி முன்னாள் உணவு அமைச்சர் அவர் பேச வர உங்களுக்கு சொல்றேன். அவர் பேசி இன்னும் அவர் பேச கொடுக்குறேங்க, கண்டிப்பா கொடு. அவர் பேச அப்புறம் கொடுக்குறேன். உறுப்பினர் காமராஜ் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, நானும் இந்த துறையில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் புரட்சி அம்மா காலத்தில் எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான். அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்கிறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதுல நான் சொல்லிடுறேங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒண்ணு பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம், அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடறதுக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறதா நாங்க பதிவு எடுத்துற. யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில்
ஒரு நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் என்று சொன்னால் எப்படி அதை நடத்த முடியும்? ஒண்ணு, இப்போ ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்க ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்றாருன்னு சொல்றேன். கழக ஆட்சியை பொறுத்தளவிற்கு பொது விநியோக திட்டம் சிறப்பாக இருப்பது என்று பத்திரிகை இல்லை, இந்தியன் பத்திரிகையும், ஹிந்து பத்திரிகையும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் ஆர்டிகல் எழுதினாங்க. என்ன தெரியுங்களா? கழக ஆட்சியில பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லி தன்வீர் பண்டாரி, தீபக் வர்மா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டி அந்த செய்தி வந்தது. ஒன்று. இது மெத்தேடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ரேஷன் கடைக்கு வருகிற அரிசி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்றதை அரிசியாக்கி அது ஈடு செய்து விட்டு எஞ்சி இருக்கிற அரிசி எங்கிருந்து கொடுக்குறாங்கன்னா, மத்திய அரசாங்க தொகுப்புத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்ல இருந்து வரும், பஞ்சாப்ல இருந்து வரும், ஆந்திராவில இருந்து வரும். ஒரு முறை நம்ம அவை மன்னர் சொன்னதை போல அரிசி பழுப்பு நிறத்தில் இருந்தது. அது சத்தீஸ்கர்ல இருந்து வர்ற அரிசி. ரேஷன் கடையில் இதை பற்றி ஒரு செய்தி வந்த உடனே எங்க முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ரேஷனுக்கு அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாளைக்கே அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னார். என்ன விஷயம்? இது சத்தீஸ்கர்ல வந்த அரிசி அப்படின்னு உடனே மத்திய தொகுப்பில் இருக்கிற உணவுத்துறையை சந்தித்து, உணவு அமைச்சரவை சந்தித்து, எங்களுக்கு இனிமேல் சத்தீஸ்கர் அரிசி தேவையில்லை, பஞ்சாப் அரிசியும் ஆந்திரா அரிசியும் தான் வர வேண்டும் என்று ஆணை பெற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து அரிசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. இதுதான் உண்மையான வரலாறு. அடுத்து எங்களுடைய அண்ணர் மு க ஸ்டாலின் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு ஒரு ஆர்டர் போட்டு, நீங்க உள்ளூர்ல அரிசி இது நெல் பர்ச்சேஸ் பண்றீங்க, நாம இது ஈடு செய்தாதான் மீதி அரிசி தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சகப்பா இருக்காது. அதனால அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனா இருக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்றை ஒன்னொன்னும் நீங்க வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனா நீங்க போய் ஒரு சீனி அரிசி என்பது மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை நிலை. எல்லோரும் நீங்களே வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. அண்ணன் மட்டுமன்றம் சொன்னீர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறது, மருத்துவர் சொன்னார், ஆகவே ரேஷன் அரிசியை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சொன்னார்கள். அப்படி இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் அதே அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அதில் நீங்கள் அதை நான் கொச்சைப்படுத்தியாக தயவு கூர்ந்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இது பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஆரம்பித்து ஒருபடி திட்டம் என்ற ஒருபடி அரிசி என்ற முதலிலே ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்ற நிலையை முதலில் அறிவித்தார். 10 கிலோ வழங்கலாம், 10 படி அரிசி என்று அன்னைக்கு சொன்னா, கிலோ இல்லை அப்பங்க. ஆனா அவர்கள் என்னங்க என்ன இல்லை. ஆகவே நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், சில பேர் அந்த குறைபாடுகளை சொன்ன காரணத்தின் அடிப்படையை தான் நான் சுட்டி காட்டினதை தவிர முழுமையாக என்று நான் சொல்லவில்லை. கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டுமல்ல, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால் உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்றாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையா இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமான அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்லில் டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணால் இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டும் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன்.
ஓப்பனில் தான் வச்சுருக்கீங்க. நாங்கள் வந்து திடீர்னு ஒரு மழை வரும்போது மழை வரும்போது நாங்கள் உடனுக்குடன் அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்கள் குடோனில் வச்சோம். எங்கே சக்கரால குடோனாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வைத்து பாதுகாத்த நெல்லை பாதுகாத்தோம். அதனால தான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ வந்து தேசங்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வருவதற்கு ஒரு காரணமும் உண்டு. முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறார் சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்றி ஒரே சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும். அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால வந்து எல்லாரும் உறுப்பினர் கே நேரு அவர்கள் எனவே சொல்வது கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியா, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்ட்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது ஒரு மாதத்துக்கு அரை மாதத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறையா கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உணவு வச்சிங்க இந்த ரேஷன் அரிசி, காரணம் ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்தி என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. அதனால அதாவது என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது நான் போல. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும், யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்லை. பெரும்பாலும் நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாய் தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜ் உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி, விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே நேரு சாரும் அவர் சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, சில ஃபோட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலம் அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்டில், பேப்பர் பத்திரிகைகள் நிறையா வந்திருக்கு. அதே போல் விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கேருந்து போடலை. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால் விவசாயிகள்லாம் ரோட்டில் வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கேருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம்
இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. உறுப்பினர் அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்னு பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களது கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்கூடிய குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு எடுத்துற, யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். சன்னரகமாக கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய அரசு சொன்னார். நாம செய்ய முடியாது. சன்னரகம்லாம் குருவை, தாளடி, நவரைப்பட்டம் என்று 3 பட்டங்கள் விளைகிறது. 3 பட்டங்களில் குருவையில் விளைகிறது மொத்தமான அரிசி தான் விளையுது. அதாவது 7-31, 46, AST 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு, அதுபோல் சன்ன ரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்ன ரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்ன ரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியிலிருந்து வேணா வாங்கலாம், நீங்க சன்ன ரகத்தை வாங்கி வேணா கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியல். நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. எவ்வளவு நிலம் இருந்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டாதான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸில் தான் அந்த அரிசி சாப்பிட்டு இருக்கிறோமே தவிர இதுதான் உண்மை. அதுல குறிப்பாக பானை சோறுக்கு பருக்கு சோறு பணம் என்பதை போல 2 கூட்டுறவு சங்கங்கள்ல வந்த செய்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் டி கல்லேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் மூலமாக ஒரு செய்தி. 1/5/2025 முன் பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகள் 162 பேருக்கு கடன் தள்ளுபடி இன்று வரை செய்யவில்லை என்ற ஒரு செய்தி. இன்னொன்று, தலையாம்பள்ளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வங்கி, அதாவது PASCP, அது ஆங்கிலத்தில் இருப்பது, நான் தமிழில் சொன்னேன். 1/5/2025 முன் வாங்கிய கடன் 379 சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யவில்லை என்ற செய்தி. இது 2 சொசைட்டி பார்த்து சொல்றேன். இப்படி பல சொசைட்டிகளில் கடன் இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை, பாதிக்கிறோம் என்கிற விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் கூட்டுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த சபையின் மூலமாக விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இல்லை இன்னொரு அறிக்கை வரும் எல்லாமே நாங்கள் சொன்னபடி தள்ளுபடி செய்வேன் என்று அமைச்சர் அவர்கள் பதிலோரிலே சொல்வாரா என்று நான் எதிர்பார்க்க இருக்கலாம். ஒரே விவசாயிகளால் பெறப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்க்கடன்கள் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல குடும்ப உறுப்பினர்களால் பெறப்பட்ட கடன்கள் 1,13,745 நபர்கள். அதில் அண்ணன் சொன்னது அதில் கவர் ஆகும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே,
தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது அதெல்லாம் தேதி இதெல்லாம் சொல்லலை. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளே வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடும். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி. அதனால தான் சொல்றேன் நான். முதல்வர் தேர்தல் அறிக்கையில் கூறியதை அனைத்தையும் நிறைவேற்றுவார். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடும் பொழுது ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனோ ஒரு அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சட்டசபையில. ஒரு மானிய கோரிக்கையில இந்தந்த திட்டங்களை எப்பொழுது செய்யலாம்னு கேட்கலாம். தேர்தல் அறிக்கையில செய்வதை நீங்க செய்யாம விட்டுட்டீங்க, செய்வீங்களா? அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் வெல்வோம் சொல்ல திமுக விவசாய கடனை பத்தி பேசவே இல்லை, நாங்களும் சொல்ல முடியும். ஆனால் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் விவாதங்கள் மானிய கோரிக்கை ஒட்டி அவர் பதிவு பண்ணிட்டாரு. தேங்காய் விவசாயிகளை பத்தி பதிவு பண்ணாரு. ஒவ்வொரு திட்டங்களும் 3 மாசம் தான் வந்திருக்கும். இப்ப வரைக்கும் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேர்தலுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணான்னு ஒரு மாபெரும் அறிவிப்பை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விவசாய சங்கங்கள் வந்து கோரிக்கை கொடுக்கும் பொழுது அவங்க சொன்னது 75,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேல கொண்டு போய், முன்னாடி 35,000 இருந்துச்சு, அதை 75,000 ரூபாய் மாத்த, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினவங்க 75,000 ரூபாய் மாத்த சொல்லி 40,000 ரூபாயை நேற்று வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. படிப்படியாக எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை தேங்காய் விவசாயிகள் உட்பட எல்லா விதமான படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிறதை பதிவு செய்கிறோம். விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கிறார். சிலவைகளுக்கு நாளாகும், அது இல்லைன்னு மறுக்கல. விவசாய கடன்றது எப்பொழுதுமே வந்த உடனே தள்ளுறதா விவசாய கடன். இதுக்கு வந்து நாட்கள்லாம் கிடையாது. நான் என்ன கேட்டேன், 3 முறை நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, 4வது முறை இது முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு ஏதாவது ஆலோசனை வைத்திருக்கிறீங்களா, அறிவிக்க போறீங்களா? அந்த விவசாயிகள்லாம் கேட்கறாங்க. அவங்களுக்கு எப்படி நாங்க மக்கள் பிரதியாக என்ன பதில் சொல்றது? இப்ப நான் அசம்பிளி முடிச்சு போன உடனே கேட்பாங்க, எங்க சட்டசபையில கேள்வி கேட்டீங்களா, முழுசும் தள்ள போறாங்களா, இல்ல இவ்வளவு ஒரு சொசைட்டில 200 பேர் 300 பேர் தள்ளுபடி இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லுமா, நாங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அது உண்டா இல்லைன்றதான் என்னோட கேள்வி. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் அரசியல் இல்லைங்கிறாங்க. அவர் பேசுறது எல்லாமே அரசியலுங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும். அதாவது நான் பதிவு பண்ணிட்டேன், எங்களுடைய முதலமைச்சர் சொன்னதை செய்வார். தேர்தல் அறிக்கைகளில் படிப்படியாக எல்லாம் சரி செய்யப்படும், சொன்னதை செய்வார்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒரு வேகமாக விவசாயிகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உரையை கொடுக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது, அமைச்சரா இருக்கும் பொழுது அண்ணன் தான் விவசாயி மேல குண்ட சட்டத்தை போட்டு கைது செய்ததோ அவர் தான். அப்ப விவசாயிகள் மேல நாங்க குண்ட சட்டம் போடக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. அதனால நாங்கள் எப்பொழுதும் விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம். அவர்களுக்கான உரிமைக்காக நாங்க நிற்போம். விவசாயிகளுடைய நிலத்தை காவல்துறை வைத்து எடுக்கக்கூடிய மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய, திருவண்ணாமலை நடந்த மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அந்த செயலை நாங்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டோம். நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக நாங்கள் நிலைநாட்டுவோம் பதிவு பண்றோம். முந்தைய ஆட்சி காலங்களில் நேரடி நெல்கொள் நிலையங்கள் மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் லஞ்சமாக பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது. இவ்வரசு அமைந்த பின்னர் அதை களைவதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 19/7/2026 அன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில், நான் சொல்றேன் உதாரணம் சொல்றேன் கடந்த தலைவர் அவர்களே, காலையிலிருந்தும் இதற்கு முன்னதாக நடந்த மானிய கோரிக்கை எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் பேசி முடியும் வரை இருந்து சபையினுடைய முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் நல்கி வருகிறோம். நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். இந்நிலையில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், உறவுத்துறை அமைச்சர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஆட்சியில் 50 ரூபாய் 60 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மன்னிக்கிறோம், வர்றேன் சார், பேசலாம், அப்புறம் என்ன இருக்கு அதுல. ஆக இப்பொழுது அவர் தஞ்சை இல்ல, நான் கான்ட்ரோவர்ஸா சொல்ல பிரதர், கான்ட்ரோவர்ஸா சொல்லல. தஞ்சை மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது நேரடியாக கேட்கிறார். அப்பொழுதும் நாங்கள் 50 ரூபாய் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். இது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எங்கள் ஆட்சி லஞ்சம் என்று பதிவு செய்கிற நீங்கள், உங்கள் பேச்சு
இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா அல்லது அவர் பேச்சை அவை குறிப்பிட்டு நீக்க தயாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை களைவதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா உறுப்பினர்களும் சொன்னார் 40 ரூபாய் 50 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டது கடந்த கால ஆட்சியில் சொன்னார். அவர் நேரடியாக ஆய்வுக்கு சென்ற போது இப்போதும் அங்கு வாங்கப்படுகிறது என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் நீங்க பேசும்போது நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேல போயிட்டு இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். விவசாயிகள் கிட்ட இருந்து 40 ரூபாய் கொள்முதல் செய்யும் பொழுது வாங்கியது உண்மைதான். நம்ம பூண்டி கலைவாணன் கூட ஒரு பேட்டியிலே சொன்னார். அதை அப்ப பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்ப அவருக்கு பதிலுரையில அதுக்கான தீர்வு என்னன்னு கொடுக்க போறாரு. அதாவது இது எந்த அரசு கொண்டு வந்தது, யாரு செஞ்சாங்க, இவங்க பண்ணாங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவரு ஒரு நிமிஷம் அவரு இது அரசியல் மேடை அல்ல, விவசாயிகள். ஒரு நிமிஷம் அண்ணன் சீனியர்களுக்கு தெரியும். விவசாயிகள் இன்னைக்கு தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வாங்கினாங்க, அது அரசியல் மேடையில் வச்சுக்கலாம். சட்டசபையில மரபு மீறி நாங்க பேசல. அதுக்கு தீர்வு இப்பயும் தொடர்கிறது. அதுக்கு தீர்வு என்ன செய்ய போனுங்கிறத அமைச்சர் சொல்லுவாரு. டெலிகாஸ்ட்ல இருக்கு. நீங்க சொன்னது போயிடுச்சு. அவர் என்ன லஞ்சம்னு சொன்னாரு. லஞ்சம் இல்ல, 50 ரூபாய் செலவு பண்ணு சொன்னாங்க. இப்பவும் 50 ரூபாய் செலவாகணும் அவரே சொல்லியிருக்காரு. மாண்பு அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல வேண்டியது மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லும்போது இந்த ரூபாயை அரசு சார்பாக கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அதை பெறாத அளவுக்கு செய்வோம் சொல்லுங்க. நீங்க வாங்க அதை வேணா சொல்லாம தவிர கடந்த கால ஆட்சியில் லஞ்சம் இப்ப நீங்களும் தான் 50 ரூபாய் வாங்கணும் நம்ம அமைச்சரே போய் நேரடியாக விசாரிச்சு வந்து. விவசாயிகளுடைய பிரச்சனை இது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அரசியல் தலையீடு கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கு. அந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடாமல் எந்த கட்சி சாருக்கு கூடாது. அது டிவிகேவோ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய முதலமைச்சர் கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் கொள்முதல் நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி 40 ரூபாயும் 50 ரூபாயும் கூடிய சீக்கிரத்துல இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான தீர்வை அமைச்சர் சொல்லுவார். நீங்க நாங்க பாட்டு 7 தானே இருக்கணும், எங்களையான சேர்க்கிறீங்க. அதுல எந்த கட்சியா இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு எதுக்கு எங்க பேரை சொல்றீங்க நீங்க? பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம். பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணி கூடும். வணக்கம். கடந்த சட்டமன்றங்களில் நடந்த நிகழ்வுகள் நன்றாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2001 காலகட்டத்திலிருந்து 20 வினாக்களுக்கு விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் 3-4 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகள் கடந்த காலங்களில். நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு தினமும் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம். எனக்கு மட்டும் 2 கேள்விகள் வரும். மற்ற அமைச்சர்களுக்கு வரும். நான் சொல்றது 2001 இருந்து 2006 இன்று வரை 2006 வரை 26 வரை. ஆகவே கொஞ்சம் இதில் கவனத்தை எடுத்துக்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது பரவலாக எல்லா உறுப்பினர்களும் கேட்கொண்டு வரும். துணை கேள்விகள் கேட்கின்ற சூழ்நிலை ஏற்படும். அதாவது சப்ஜெக்ட்ல. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் விடையளிப்பதிலிருந்து இந்த சட்டமன்றத்தை அந்தந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்குறாங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. மனசாட்சியே இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டில் மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நிலம் கொடுத்த விவசாயிக்கோ விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டா கொடுக்கறாங்க.
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்எல்சி கொடுக்கிற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறம்பான தகவலா தான் இருக்கும். சிஎஸ்ஆர் எவ்வளவு ஃபண்ட் அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு, அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளதான் பண்ணிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த என்எல்சி நிறுவனத்தை பத்தி உண்மையாவே நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து அவங்க ஒதுக்காம நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிக்கிறவரு. கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க இன்னைக்கு சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்ப வந்திருக்கு, 3 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி நீங்க கேட்ட மாதிரி நாங்க போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கமிட்டி இப்ப போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வரும். கண்டிப்பா யாருக்கும் எதிராக நாங்க நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டா இருப்போம். அதே என்எல்சி நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும். ஏற்கனவே பாருங்க, பேரவைத் தலைவர் முறையில் இருங்க இந்த கொள்கை விளக்க குறிப்பை 5 நாட்களுக்கு முன்பாக அனுப்புங்கள் என்று கூட நான் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நான் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்பதாக அனுப்புங்கள் என்று மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படிதான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறேன். பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சிவகாசி தொகுதியை பத்தி பல பிரச்சனைகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயங்கள் எதிர்கட்சி எல்லாம் பண்ணாங்க. அதாவது பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி பெரிய ஒரு மக்களுக்குள்ள அவங்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இதனால ஒரு 6 உயிரிழப்பு நடந்தது. உயிரிழப்பு நடந்தப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் யாருமே கேள்வியே கேட்கல. யாரும் அங்க கிரவுண்ட்ல யாருமே இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் தான் அவங்களுக்கு 4 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு துணையா இருந்தவர் அவரு. ஆனா அதுக்கப்புறமும் அதை சரி பண்றதுக்காக விதிமீறலோட ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 177 இடத்துல நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆய்வை சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு ஆய்வை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி எல்லாரும் மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் போய் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி மக்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால சிவகாசி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது தான், எல்லாமே நல்லபடியா திறந்து நீங்க எல்லாரும் சந்தோஷமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அதை நான் பதிவு பண்றதுக்காக நான் இங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஏதோ சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுக்கூடியவர்களாம் அப்படி சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய பிம்பத்தை இங்கே உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய நிலைமை, பட்டாசு தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. நானுடைய அரசியல் காரணங்களுக்காக சொல்லவில்லை. நாங்களும் போராட்டம் பண்ணோம். எதிர்கட்சியில் இருக்கவங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது என்பது ஜனநாயகத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. நாங்க மட்டும் கிடையாது, நாங்க போராட்டம் பண்ணதுக்கு பிறகும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உண்ணாவிரத போராட்டங்கள் இருந்திருக்கிறார்கள். அதுல பொதுவாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏஐடிசியோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சர்வகட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே அதில் கலந்து கொண்டு அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். விதிமுறையை மீறி இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலை மீதும் நடவடிக்கை எடுப்பதை குறித்து யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் முறைப்படி விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே ஆய்வு என்ற பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சில்லறை விற்பனையாளர் பட்டாசு தொழில் ஏற்படக்கூடிய விற்பனைகளிலே இன்றைக்கு ஆய்வு என்ற பெயரில் நீங்கள் போய் நடத்தக்கூடிய காரணங்களாலே ஒட்டுமொத்தமாக இந்த பட்டாசு தொழில் இன்றைக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. நீங்க அடுத்த மழைக்காலம் வரப்போகிறது. மழைக்காலம் வந்தால் இந்த தொழிலை நீங்க நடத்த முடியாது. தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போதே அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பிலே இந்த உற்பத்தியை அவர்கள் செய்தால்தான் தீபாவளிக்கு அவர்களாலே பொருள்களை கொடுக்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் அங்கே அது நடைபெறவில்லை என்பதைத்தான் நான் அரசிற்கு கவனமாக கொண்டு வந்தேனே தவிர, இது இந்த தொழிலை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பட்டாசு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை என்ற காரணத்திற்காகத்தான்
எதிர்க்கட்சிகள் இதற்கான அனைத்து ஜனநாயக வழியிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்து வைக்கணுமே ஒழிய இதில் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனா அதை நம்ம சால்வ் பண்ணக்கப்புறம் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது தான் என்னோட கேள்வியாகவே இருக்கு. எல்லாரையும் நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தொழிலாளர் நலத்துறை அவர்கிட்டயுமே பேசி 2 மணி 3 மணி மேல இருக்க அரசாங்கத்திட்டையும் நம்ம பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதனாலதான் இங்க வந்து அரசியல் புகுத்தப்படுது, இது அரசியல் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை நான் இங்க வச்சுக்கிறேன். அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்றி ஒரே சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும், அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால் வந்து எல்லாரும் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியா, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்ட்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது 1 மாதத்துக்கு 1/2 மாதத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறையா கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் மாட்டேன், ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை. இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உணவு வச்சிங்க இன்னைக்கு ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. நான் உறுப்பினருக்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்தி என்று சொன்னால் நீங்கள் கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். விவசாயத்துறை மானியருக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. அதனால அதாவது என்னோட பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல, இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு, இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்துல சன்ன நகர் அரிசியை நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்ல வரல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாயை தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70-80% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இதை இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்னநகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்ல பேப்பர் பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கு. அதே போல விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கிருந்து போடல. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதுல சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால் விவசாயிகள்லாம் ரோட்ல வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கேருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம்
இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. உறுப்பினர் காமராஜ் அப்படி முன்னாள் உணவு அமைச்சர் அவர் பேச வர உங்களுக்கு சொல்றேன். அவர் பேசி இன்னும் அவர் பேச கொடுக்குறேங்க. கண்டிப்பா அவர் பேச கொடுக்குறேன். உறுப்பினர் காமராஜ் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதுல நான் சொல்லிடுறேங்க. பொதுப்பணித்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு. அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்னு பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடறதுக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறதா நாங்க பதிவு எடுத்துற. யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்க பதிவு பண்ணோம். அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் என்று சொன்னால் எப்படி அதை நடத்த முடியும்? ஒண்ணு, ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்க ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்றாருன்னு சொல்றேன். கழக ஆட்சியை பொறுத்தளவிற்கு பொது விநியோக திட்டம் சிறப்பாக இருப்பது என்று பத்திரிகை இல்ல, இந்தியன் பத்திரிகையும் ஹிந்து பத்திரிகையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் ஆர்டிகல் எழுதாங்க. என்ன தெரியுங்களா? கழக ஆட்சியில பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லி தன்வீர் பண்டாரி, தீபக் வர்மா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டி அந்த செய்தி வந்தது. ஒன்று. இது மெத்தேட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ரேஷன் கடைக்கு வருகிற அரிசி எப்படி இருக்குன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்றதை அரிசியாக்கி அது ஈடு செய்து விட்டு எஞ்சி இருக்கிற அரிசி எங்கிருந்து கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசாங்க தொகுப்புத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்ல இருந்து வரும், பஞ்சாப்ல இருந்து வரும், ஆந்திராவில இருந்து வரும். ஒரு முறை நம்ம அவை மன்னர் சொன்னதை போல அரிசி பழுப்பு நிறத்தில் வந்தது. அது சத்தீஸ்கர்ல இருந்து வர்ற அரிசி. ரேஷன் கடையில இதை பத்தி ஒரு செய்தி வந்த உடனே முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ரேஷனுக்கு அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாளைக்கே அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னாரு. என்ன விஷயம்? இது சத்தீஸ்கர்ல வந்த அரிசி அப்படின்னு உடனே மத்திய தொகுப்பில் இருக்கிற உணவுத்துறையை சந்தித்து, உணவு அமைச்சரவை சந்தித்து, எங்களுக்கு இனிமேல் சத்தீஸ்கர் அரிசி தேவையில்லை, பஞ்சாப் அரிசியும் ஆந்திரா அரிசியும் தான் வர வேண்டும் என்று ஆணை பெற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து அரிசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. அடுத்து எங்களுடைய அண்ணர் மு க ஸ்டாலின் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு ஒரு ஆர்டர் போட்டு, நீங்க உள்ளூர்ல அரிசி நெல் பர்ச்சேஸ் பண்றீங்க, நாம இது ஈடு செய்தாதான் மீதி அரிசி தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சகப்பா இருக்காது. அதனால அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனா இருக்கலாம், இல்ல உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்று ஒன்னொன்னும் நீங்க வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனா நீங்க போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்ன. ரேஷன் அரிசி என்பது
ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற ஒன்றுதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ரேஷன் அரிசி எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். அதிலே அங்கே இருக்கிற சாதாரண அரிசி என்பது மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை நிலை. எல்லோரும் நீங்களே வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. அண்ணன் மட்டுமன்றம் சொன்னீர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறது, மருத்துவர் சொன்னார், ஆகவே ரேஷன் அரிசியை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சொன்னார்கள். அப்படி இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே மாண்பு உறுப்பினர் அவர்கள், நாங்கள் சன்ன ரகத்தை கொண்டு வர வேண்டும், அதைத்தான் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும். ரேஷன் கடையிலே வாங்குகிற நான் ஒன்று சொல்லிடுறேன், இல்லை ஆடு மாடுகள் என்று உட்காருங்க, நீங்க உட்காருங்க. தரமில்லாத அரிசி வருகிற போது இதை சில பேர் அதை பயன்படுத்தலாம் என்று எங்களுடைய எல்லாம் தகவல் வந்திருக்கிறது. ஆகவே சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அதில் நீங்கள் அதை நான் கொச்சைப்படுத்தியாக தயவு கூர்ந்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இது பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஆரம்பித்து ஒருபடி திட்டம் என்ற ஒருபடி அரிசி என்ற முதலே ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்ற நிலையை முதலில் அறிவித்தார். 10 கிலோ வழங்கலாம், 10 படி அரிசி என்று அன்னைக்கு சொன்னார். கிலோ இல்லை அப்பங்க. ஆனால் அவர்கள் என்னங்க என்ன இல்லை. ஆகவே நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், சில பேர் அந்த குறைபாடுகளை சொன்ன காரணத்தின் அடிப்படையை தான் நான் சுட்டிக்காட்டினதை தவிர முழுமையாக என்று நான் சொல்லவில்லை. கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டுமல்ல, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால் உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்றாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையா இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமான அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்லில் டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணால் இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டன் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். ஓப்பனில் தான் வச்சுக்கோங்க. நாங்கள் திடீர்னு ஒரு மழை வரும்போது நாங்கள் உடனுக்குடன் அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்கள் குடோனில் வச்சோம். எங்கே சக்கரை ஆலை குடோனாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வைத்து நெல்லை பாதுகாத்தோம். அதனால தான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பு அரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ தேசங்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வர்றதுக்கு ஒரு காரணமும் உண்டு. முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறார் சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்றி ஒரே சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும், அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால எல்லாரும் உறுப்பினர் கே. நேரு அவர்கள்
எனவே சொல்வது கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியா, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்ட்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது ஒரு மாதத்துக்கு அரை மாதத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறையா கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உணவு வச்சிங்க ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்தி என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. அதனால அதாவது என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது நான் போல. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்லை. பெரும்பாலும் நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாய் தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி, விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே நேரு சாரும் அவருக்கு சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, சில ஃபோட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலம் அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்டில், பேப்பர் பத்திரிகைகள் நிறையா வந்திருக்கு. அதே போல் விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கேருந்து போடலை. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால் விவசாயிகள்லாம் ரோட்டில் வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கேருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்று பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களது கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சொல்லனா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்குள்ள குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு எடுத்தவர யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில்
ஒரு நம்மெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். சன்னரகமாக கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய அரசுன்னு சொன்னார். நாம செய்ய முடியாது. சன்னரகம்லாம் குருவை, தாளடி, நவரைப்பட்டம் என்று 3 பட்டங்கள் விளைகிறது. 3 பட்டங்களில் குருவையில் விளைகிறது மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது 7-31, 46, AST 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள் இது புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு, அதுபோல் சன்ன ரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்னரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்னரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியிலிருந்து வேணா வாங்கலாம், நீங்க சன்னரகத்தை வாங்கி வேணா கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியல். நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. எவ்வளவு நிலம் இருந்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டாதான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸில் தான் அந்த அரிசி சாப்பிட்டு இருக்கிறோமே தவிர இதுதான் உண்மை. அதுல குறிப்பாக பானை சோறுக்கு பருக்கு சோறு பணம் என்பதை போல 2 கூட்டுறவு சங்கங்கள்ல வந்த செய்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் டீ கல்லேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் மூலமாக ஒரு செய்தி. 1/5/2025 முன் பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகள் 162 பேருக்கு கடன் தள்ளுபடி இன்று செய்யவில்லை என்ற ஒரு செய்தி. இன்னொன்று, தலையாம்பள்ளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வங்கி, அதாவது PASCP, அது ஆங்கிலத்தில் இருப்பது, நான் தமிழில் சொன்னேன். 1/5/2025 முன் வாங்கிய கடன் 379 சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யவில்லை என்ற செய்தி. இது 2 சொசைட்டி பார்த்து சொல்றேன். இப்படி பல சொசைட்டிகளில்